நிக்கிதா வணக்கம். விஜய் ஆட்சி அமைப்பாரா, எப்போது ஆட்சி அமைப்பார் உள்ளிட்ட பல கேள்விகள் அடுத்தடுத்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் கூடுதல் தகவலாக அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் எந்தவித மாற்று முடிவும் எடுக்கக்கூடாது, கட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்ற அடிப்படையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பூர்ணாங்குப்பம் நட்சத்திர விடுதியில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குதிரை பேரம், அதே போன்று ஏதேனும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பூரணாங்குப்பம் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கு வந்திருப்பதாகவும் மேற்கொண்டு எம்எல்ஏக்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மிக முக்கியம். இதற்கான காரணம் பின்னணி பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேற்கொண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. காங்கிரஸை தொடர்ந்து அதற்கு அடுத்த கட்டமாக யார் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் எழுந்திருக்கிறது. விசிகாவா, கம்யூனிஸ்ட் கட்சிகளால் அது அதிமுக ஆதரவு கொடுக்கும், அல்லது அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தின் அடிப்படையில் வேறு வழியில்லாமல் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுமா உள்ளிட்ட பல கேள்விகளால் எழுந்து வருகின்ற நிலையில் தான் செங்கோட்டையன் சி.வி. சண்முகத்திடம் பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், தாவேக்காவில் சேர வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அது திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அதாவது எந்த சூழ்நிலையிலும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவு தருகிறதா, அரசியல் சூழல் மாறுகிறதா, அப்படி என்றால் முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் யார், இது அதிமுகவுக்கு ஆரோக்கியமான நிகழ்வா, அதிமுக எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காத உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள், கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தான் திட்டவட்டமாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி அதை மறுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறது அதிமுக. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியினுடைய எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேக்காவுக்கு ஆதரவு தர எடப்பாடி பழனிசாமி மறுத்தால் என்ன செய்வது என்பது தொடர்பாக ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டதாக தகவல் எல்லாம் நேற்று தினமே வெளியானது. அதில் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றது. அப்படி இருந்தால் அதிமுக அழிவு பாதைக்கு சென்றுவிடும். தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தால் அதிமுக அழிவு பாதைக்கு சென்றுவிடும். மக்களுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்கின்ற காரணத்தால் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதனால் 2 பங்கு, அதாவது சுமார் 32 எம்எல்ஏக்களை பிரித்து தனி அணியாக தாவேக்காவுக்கு ஆதரவு தரலாம், அதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து நேற்றைய தினம் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக அதிமுகவில் சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தரலாம் என்றெல்லாம் மிக தீவிரமாக பேசப்பட்டதாக அதிமுக வட்டாரங்கள் பரபரப்பாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி முன்னிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. என்ன முடிவெடுக்க போகிறார்கள், ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கு ஆதரவு என்று சொல்லிவிடுவார்கள் என்றெல்லாம் முடிவு என்னவாக இருக்க போகின்றது என்றெல்லாம் மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த கூட்டத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சியில் பங்கு பெற்றால் அதிமுக அழிவு பாதைக்கு சென்றுவிடும். வெளியிலிருந்து ஆதரவு அளித்தாலும் கூட தாவேக்கா அரசுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட முடியாத ஒரு நிலை அதிமுக ஏற்படும் என்ற காரணத்தால் ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்க போவதில்லை என்று முடிவெடுத்து அதிமுக வட்டாரங்கள் அது உறுதியாக தெரிவித்தார்கள். கே.பி. முனுசாமி பின்னர் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட அதை உறுதியாக தெரிவித்து விட்டார். தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு அளித்தது போன்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அது முற்றிலும் தவறான செய்தி என்றும் எந்த சூழ்நிலையிலும் தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்காது என்று உறுதியாக அதிமுக தரப்பில் தெரிவித்துவிட்டார்கள். இதன் மூலமாக நேற்று முன்தினம் தொடர்ந்து வெளியான செய்திகள் அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவு தருகிறதா என்று வெளியான தொடர் செய்திகளுக்கு நேற்று இரவே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு இல்லை என்று உறுதியாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் அதிமுக இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள்.
இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்கள் சிலருடைய ஆதரவு தேவைப்படுகிறது. மேற்கொண்டு 5லிருந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் தாவேகாவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை, அதாவது 3/2 பங்கு எம்எல்ஏக்களை பிரித்துக் கொண்டோம் என்றால் அது கட்சி தாவல் தடை சட்டம் என்ற நடவடிக்கையும் எடுக்க முடியாத காரணம் ஏற்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவில் ஒரு 30 எம்எல்ஏக்களை எப்படியாவது தாவேகா பக்கம் இழுக்கலாம் என்றெல்லாம் செங்கோட்டையின் தீவிரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வந்தார். அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஒரு 10 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்க முயற்சிக்கலாம் என்றெல்லாம் கூட செய்திகள் வெளியானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக தான் சட்டப்பேரவையில் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரை அதிமுக எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் புதுவையில் இருக்கக்கூடிய பூரணாங்குப்பம் நட்சத்திர விடுதியில் நேற்று இரவே அழைத்து செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஏற்பாடு சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் அனைவரும் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கு. அதாவது தேவையற்ற அந்த குதிரை பேரத்துக்கு வழிவகுப்பது, அதே போன்று செங்கோட்டையினுடைய நகர்த்தல் வியூகம் காரணமாக ஏதேனும் அதிமுகவில் பிரச்சனை ஏற்படக்கூடாது, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டுதான் புதுவையில் இருக்கக்கூடிய பூரணாங்குப்பம் நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய பின்னணி காரணமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் தலைமை உறுதியாக இருக்கிறது, தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என்று. அது மறுபக்கம் பாமகவை பொறுத்தவரையும் பாமகவிடம் கூட தாவேகா தரப்பு பேசி வருவதாகவும் ஆதரவு கேட்டு வருவதாக கூட தகவலாம் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் சென்னை அடுத்த பனையூரில் இருக்கக்கூடிய பாமக அன்புமணி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஆதரவு கொடுக்கலாமா, 4 பேர் இருக்கிறார்கள், அந்த 4 பேருடைய ஆதரவு தாவேகாவுக்கு கொடுக்கலாமா என்றெல்லாம் கூட ஆலோசனை நடத்தப்பட்டது. முடிவு என்ன என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியில் தெரியவில்லை. அந்த கூட்டத்திற்கு பின்னர் அன்புமணியிடம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது பற்றி கேள்வி கேட்டபோது அதற்கு செய்தியாளர் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அன்புமணி வணக்கம் நன்றி என்று மட்டும் பதில் அளித்துவிட்டு சென்று விட்டார். இப்படியாக காங்கிரஸை அடுத்து ஆதரவு தரப்போகின்ற கட்சி யார், தாவேகா என்ற எதிர்பார்ப்பு தான் பிரதானமாக எழுந்திருக்கின்றது. மறுபக்கம் விசிக பொறுத்தவரையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுப்பார்களா என்ற ஒரு தகவலும் வெளியாகி வருகின்றன. நாளைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் 8ஆம் தேதி நாளைய தினம் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆலோசனை நடத்துகிறார்கள். அந்த ஆலோசனை முடிவில் தான் ஆதரவு இருக்கிறதா என்பது உறுதியாக தெரிய வரும். அதிகபட்சமாக ஆதரவு இல்லை, விசிக கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அரசியல் எதுவும் உறுதியாக கூற முடியாது. நாளைய தினம் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காக தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் அதிமுக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரே இடத்தில் புதுவையில் தங்க வைத்திருக்கிறார்கள்.